Hi friends, welcome to Fragrance of My Life. இன்றைக்கி நம்ம கிச்சன்லேருந்து ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு ஒரு மிக்சர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மிக்சர் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா உடச்சக்கல்லையும் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் மிக்சரில் சாப்பிடும்போது அந்த காஞ்ச திராட்சை வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒரு 1 மினிட் போல் வதக்குனா நம்ம போதுங்க. நான் எதுக்கு இவ்வளோ பெரிய கடாய் எடுத்திருக்கேன்னா, நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சரை இதிலேயே கலந்துப்பேன். அதுக்காக தான். நீங்கள் அப்படி இல்லைனா சின்ன கடாயிலேயே செஞ்சுட்டு ஒரு பெரிய தட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். திராட்சைலாம் கொஞ்சம் நல்லா உப்பி வந்துருச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் கூட சேர்த்து நீங்கள் இதை வதக்கிக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக. கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. இதுவே நீங்கள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம் இல்லையா, இந்த கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவர்லாம் சேர்த்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கக்கூடாதுங்க. இது தனியாகவே உங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சருக்குன்னே தனியாக விற்கும். சேம் ரெசிபி நீங்கள் இந்த கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் செய்யலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, இது நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்கனாலே நிறைய கடாயில் ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் செய்யும்போது கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுலேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சரில். இப்போ இது எல்லாமே எண்ணெய் வடிகிறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் எல்லா பேட்சும் பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே அந்த டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் அந்த கடாயில் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரிச்சுட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு கூட அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா மிக்சர் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். நட்ஸு, இந்த உடச்சக்கல்ல அதெல்லாம் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கும் நல்லது. அதனால் நம்ம மிக்சர் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பொரிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா சூடாக இருக்கும்போதே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர்ஸ் இதில் வேணும் அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் மிளகாய்த்தூள், உப்பு மட்டும்தான் சேர்க்குறேன். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா பெரிய கடாயிலேயே செஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம கலந்து விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய தட்டுலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ கூட போட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. பசங்க ஸ்நாக்ஸாக வேணும்னா இதையே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட இது நல்லாயிருக்கும். ரொம்பவே குயிக்காக சிம்பிளாக சட்டுன்னு ஒரு மிக்சர் செஞ்சுட்டோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.